பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா இந்த நாளிலும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமீன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டு எப்படியே சொல்லியிருக்கிறார், சியோன் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பா சொல்கிறாரு, சியோன் நாம் தான், சியோனுங்கிறது நாம் தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறாரு, குமார்த்தியே குமாரர்களே கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் கம்பீரமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்வு வரும், பலவீனங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், கண்ணீர் வரும், வேதனைகள் வரும். எல்லாவற்றையும் நீங்கள் அதை அவங்க பெருசாக பார்க்காதீங்க. அந்த பிரச்சனையை காட்டில் இயேசு பெரியவருன்னுட்டு பாருங்கள். அதுவும் இயேசப்பா சொல்கிறார், சியோன் குமார்த்தை கம்பீரித்து பாடு. இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த பிரச்சனை, அப்புறம் கடந்து போய்டும்னு சொல்லிட்டு உங்கள் நினைவில் கொண்டு வாங்க. இது நிரந்தரமானது இல்லை, கஷ்டம் நிரந்தரமானது இல்லை, சந்தோஷம் நிரந்தரமானது இல்லை. எல்லாமே மாறி மாறி தான் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் அதிகமாக இயேசுவை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் வேதத்தை வாசிங்க, அவரை நேசிங்க, அவரை கூப்பிடுங்க, அவரோடு கூட இருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளோட ஏசப்பா இருந்தார்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம் கரத்தை பிடித்து நடத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற யாவரும் இந்த வசனத்தின்படி உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன்ட்டு கர்த்தர் சொல்கிறார். உங்களோட கூட இருக்கணும்னா நீங்கள் அடிக்கடி ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு போகணும், அவரை தேடணும், நீங்கள் துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், செபிக்கணும். ஆண்டோடைய ஊழியத்தை நீங்கள் செய்து பாருங்களேன். எவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொண்டு வருவார். அந்த பிரச்சனைகள்லாம் பனி போல மறைந்து போகும். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கேட்டுட்டு இருக்கிற யாவர் மேலும் அப்பா அந்த வார்த்தைகள் இறங்கி வரட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று நீ சொன்னீரேப்பா. அப்படியாக இயேசுவின் நாமத்தில் இன்னும் இடத்துல கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, துதிக்க, நேசிக்க, உம்மை நோக்கி அப்பா சோதராண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களேப்பா பிலிப்பியர் 4 ஆண்டே சோதரப்பா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோதரத்தோட கூடிய ஜபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு தேவ சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியாக எல்லா பிரச்சனையும் உங்களுடைய பாதத்தில் வைத்துட்டு ஜெபிக்கிற காரியங்களில் ஆண்டே அவங்க தொடங்க